ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஆக கல்யாணம் சீரியல். ஸோ இந்த சீரியல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூ என்ட்ரி வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ தொடர்ந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். ஸோ அந்த பொண்ணு யாரு தான், ஸோ என்ன தான் சீரியலில் மூவ் ஆக போகுது, ஸ்டோரியுமே கொஞ்சம் பெருசாக அந்த அளவுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இதை பற்றி ஒரு பின்னணி விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எஸ், அந்த குட்டி பாப்பா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ பேர் அழகி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருடைய பொண்ணு. ஸோ அது யாருடைய பொண்ணு அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ சீரியலுடைய ஸ்டோரி படி, அதாவது நம்முடைய அதர் வெர்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதன்படி என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூர்யா இருக்கார் இல்லையா? ஸோ சூர்யாவுடைய அப்பாவுடைய பொண்ணு பார்த்தீங்களா? ஸோ சூர்யாவுடைய அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி அங்கேருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த அழகி, ஓகேங்களா? பட் இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுடைய சூர்யாவுக்கு தெரிய வரும்போது, அதாவது ட்ரூத் எல்லாருக்கும் தெரிய வரதுக்கு முன்னாடியே சூர்யாவுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுவார்னா, அது என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பழியை வந்து தம்மையில ஏற்றுக்குவார். ஸோ ஏற்றுக்கிட்ட உடனே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அப்சல்யூட்டாக வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மகாவுக்குமே சில கோவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ட்ராக் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் உண்மை தெரிய வரும், இது வந்துட்டு சூர்யா அப்பாவுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்னுமே சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு சூர்யாவை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து சீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரிஜினலில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ட்ராக் பண்ணி எழுதியிருக்காங்க போல். பட் அப்படிலாம் இங்கே ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி ரொம்பவே போயிடும். ஸோ நடுவில் ஏதாச்சும் ட்ராக் கொண்டு வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து வேணால் ட்ராக் பண்ணாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் வேறு எந்த ஒரு ஸ்டோரியுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதில் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி டவுன் ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணுவோம். பட் இந்த ஒரு ட்ராக்கை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரியலனா, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்து குழந்தை வந்துருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஹீரோவுடைய அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை வர்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அஸ் பர் ட்ராக் சூர்யாவுடைய அப்பாவுக்கு உடைய குழந்தை தான் வந்துட்டு அந்த அழகி, அந்த குட்டி பொண்ணு. ஸோ இங்கே எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? ஸோ அதே போல் இந்த சீரியலில் ஹீரோயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஹீரோயினுடைய கேரக்டர் ப்ரோக்ரஸ் இல்லை, ஹீரோடைய கேரக்டர்லையும் ப்ரோக்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதர் வெர்ஷன்ஸ்லையுமே இன்ன வரைக்குமே ஹீரோயினை சேர்த்து வைக்காம தான் சீரியல் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த சீரியலில் ஹீரோயினை சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஹீரோயினை கொண்டுடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஒரிஜினல் வெர்ஷன் ட்ராக்கு. பட் இங்கே ஹீரோயின் இருக்கிற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளே கொஞ்சம் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் எபிசோட்ஸ் மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஃபீல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொன்றா என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.